கர்ணன் திரைப்படம் திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் தமிழ் சினிமா வரலாற்றின் கம்பீரமான அடையாளமாக இருக்கிறது. இன்று வரை தமிழ் சினிமாவின் அடிநாதம் அம்மா சென்டிமெண்ட் தான். 50களில் தொடங்கி இந்த கணம் வரை அம்மா சென்டிமெண்ட் வெற்றிக்கான காரணியாகவே இருக்கிறது. கர்ணன் படத்தின் அடிப்படையும் அம்மா சென்டிமெண்ட் தான். தன் பிறப்பு என்ன, தன் பெற்றோர் யார் என கதாநாயகன் தேடி அலையும் சினிமாக்களை பார்த்திருப்போம். அதற்கெல்லாம் முன்னோடியான திரைப்படம் இந்த கர்ணன். மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தின் ஒரு கிளைதான் கர்ணன். இருப்பினும் அந்த கதாபாத்திரம் ஏற்படுத்திய தாக்கம், சொல்லும் படிப்பினைகள் ஆழமானவை. அந்த கர்ணன் கதாபாத்திரத்தை மட்டும் வைத்து அந்த கதாபாத்திரத்தை பெருமைப்படுத்தி வெளிவந்த கர்ணன் திரைப்படம் சிவாஜி, அதன் இயக்குனர் பந்துலு என அனைவருக்கும் புகழை பெற்று தந்தது. சூரியனின் அருளால் குழந்தையை பெற்ற கன்னி பெண்தான் கர்ணனின் தாயார் குந்தி தேவி. திருமணத்திற்கு முன்பே குழந்தை பிறந்ததால் யாருக்கும் தெரியாமல் குழந்தையை ஆற்றில் விட்டு விடுகிறாள். யார் குழந்தை என்றே தெரியாமல் தேரோட்டி ஒருவர் எடுத்து வளர்ப்பதால் கர்ணனை தேரோட்டி மகன் என்றே சமூகம் அழைக்கிறது. அரசருக்குரிய அனைத்து திறமைகள் இருந்தும் உயர் குலத்தில் பிறக்காத காரணத்தினால் தன் வாழ்நாள் முழுவதும் அவமானங்களை சந்திக்கும் மனநிலையை சிவாஜி தன் உடல் மொழியால் பார்வையாளர்களுக்கு அப்படியே கடத்தியிருப்பார். பிறப்பறியாதவன் தேரோட்டி என்ற இழிபிறப்பு என்று மன்றத்தில் வைத்து அவமானப்படுத்தப்படுகிறான் கர்ணன். தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட கூட வாய்ப்பு தராமல் தனது பிறப்பை வைத்து அவமானப்படுத்துகிறார்களே என்று கர்ணன் வேதனை அடைகிறான். அப்போது கர்ணனின் உரிமைக்காக குரல் கொடுக்க நான் இருக்கிறேன் என்று வருகிறான் துரியோதனன். ஆம், மகாபாரதத்தில் முக்கியமான வில்லன், ஆனால் கர்ணனுக்கு உயிர் நண்பன், சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவன். கர்ணன் படத்தில் பிறப்பை கொண்டுதான் ஒருவனுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அரியணை கிடைக்க வேண்டும் என்று மத ஆச்சாரியார்கள் கூறும்போது துரியோதனன் கர்ணனுக்கு ஆதரவாக பேசுவார். சத்திரியன் யார் என்று தீர்மானிக்க நீங்கள் யார், சத்திரியர்களா? உங்களுக்கும் சத்திரியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் போர் தொழில் புரிபவர்கள் அல்லவே என்ற பொருளில் மத ஆச்சாரியார்களை துரியோதனன் விமர்சித்து பேசுவார். அப்போது நாங்கள் சத்திரியர்கள் கிடையாது. அதே சமயம் அடுத்தவர் தகுதியை குறித்து பேசுவதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர்கள் நாங்கள் என்று மதகுருமார்கள் விளக்கம் தருவார்கள். ஒருவன் சத்திரியனா கீழ்பிறப்பா என்பதை நாங்கள்தான் முடிவு செய்வோம் என்று கர்வத்துடன் கூறுவார்கள். இன்றைய காலகட்ட சினிமாவில் கூட இவ்வளவு வெளிப்படையாக சாதிய கட்டமைப்பை எடுத்துரைத்து வசனங்கள் வந்தது இல்லை என்பதே உண்மை. பிறப்பறியாதவன் இழிபிறப்பு போன்ற நச்சு விமர்சனங்களை எதிர்கொண்டு நிலைகுலைந்து போயிருக்கும் கர்ணனுக்கு உயிரூட்டும் விதமாக துரியோதனின் நட்பு விளங்கியது. அதனால் துரியோதனின் நட்பிற்காக எதையும் விலையாக கொடுக்கும் நிலைக்கு கர்ணன் சென்றான். கர்ணனின் நட்பை துரியோதனனும் உயிருக்கு நிகராக மதித்தான். அந்த நட்பின் ஆழத்தை அற்புதமான காட்சி மூலம் எடுத்துரைத்திருப்பார் இயக்குனர். கணவன் இல்லாத போது கர்ணனுடன் பரமபதம் ஆடிக்கொண்டிருப்பார் துரியோதனனின் மனைவி. அப்போது விளையாட்டு முடிவதற்குள்ளேயே துரியோதனனின் மனைவி எழுந்துவிட கர்ணன், எங்கே செல்கிறாய், உட்கார் என இழுக்க அவருடைய ஆடையில் இருந்த முத்து மணிகள் சிதறிவிடும். அப்போது அங்கு வரும் துரியோதனன் சிதறிய முத்துக்களை கோர்க்கவோ சேர்க்கவோ என கேட்கும் காட்சி மிக பிரபலம். தன் மனைவி மீதும் நண்பனின் மீதும் அவர் கொண்டிருக்கும் மாசற்ற அன்பையும் நம்பிக்கையையும் அந்த வசனம் வெளிப்படுத்தும். கர்ணன் மன்னரான பிறகும் சமத்துவ கொள்கைகளில் உறுதியாக இருப்பார். தன்னை போலவே பிறப்பறியாத கீழ்சாதி என வரையறுத்த சமூகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி உரிமை கிடைக்க வழிவகை செய்வார். சாதிய ஏற்ற தாழ்வுள்ள சமூகம் படிநிலையில் கீழ் உள்ளவர்களுக்கு கல்வி தர மறுக்கிறது, அது மிகப்பெரிய சமூக அநீதி என்று கர்ணன் கூறுவார். கல்வி மறுக்கப்பட்டு தொடர்ந்து அழுத்தப்பட்டிருக்கும் சமூகங்களுக்கான உரிமை குரலாக கர்ணன் முழங்கி இருப்பார். கர்ணன் எல்லா குலத்தோருக்கும் கல்வி வழங்கலாம், ஆனால் சமூக யதார்த்தம் அப்படி இல்லையே. தனது குருநாதன் பரசுராமனிடம் தன்னை பிராமணன் என்று சொல்லி வித்தைகளை கற்றிருப்பார் கர்ணன். ஆனால் அவர் பிராமணர் இல்லை என்பதை அவர் உடல் வலுவை வைத்து கண்டறிந்த பரசுராமன் கர்ணனுக்கு சாபத்தை கொடுப்பார். கற்ற வித்தைகளை மறந்து போகும்படி சபிப்பார்.
திறமையான நேர்மையான மாணவன் என்ற போதிலும் குலத்தால் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அவன் படிக்கக்கூடாது, அப்படி படித்தாலும் அவன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்ற சாதிய மனநிலையை இந்த காட்சி விளக்குகிறது. எந்தவித முற்போக்கு கொள்கை பிரச்சாரமும் இல்லாமல் சமூக நீதிக்கான கருத்தியலை மக்கள் மனதில் விதைத்த படம் கர்ணன் என்பதற்கு இந்த காட்சியே ஒரு சாட்சி. கர்ணனின் சாதி என்ன, பிறப்பு என்ன என்ற கேள்விகள் அவர் மன்னரான பின்னும் மனமான பின்னும் தொடர்ந்து துரத்தும். திருமணமான பின்பு சிவாஜி தேரோட்டியின் மகன் என்று தெரிந்து கொண்ட மாமனார் கர்ணனையும் அவரது மனைவியையும் சேரக்கூடாது என்று வெறி பிடித்து கத்துவார். அப்போது மனிதனின் குணநலன்களை பார்ப்பவனே நல்ல மனிதன், குலப்பெருமை பேசுபவன் நல்ல பண்புகளை உடையவன் அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக உரையாடல் நடக்கும். மணமக்களை பிரித்த பிறகு தன் குலப்பெருமையை காட்டும் வண்ணம் ஆணவ சிரிப்பு சிரிப்பார் மாமனார். அப்போது அந்த ஆணவ சிரிப்பை அடக்கும் வண்ணம் பதிலுக்கு ஒரு கோப சிரிப்பு சிரிப்பார் சிவாஜி. அட்டகாசமான சிரிப்பு அது. எதிராளி ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் விடுவார். விதுரன் கதாபாத்திரம் மிக முக்கியமான கதாபாத்திரம். துரியோதனனின் சித்தப்பாவாக இருந்தாலும் பாண்டவருக்கு சாதகமாக பேசுவார். அப்போது கோபம் கொள்ளும் துரியோதனன், நீ என் சித்தப்பாவாக இருந்தாலும் உன் தாய் ஒரு தாசிதானே, அதனால்தான் எங்கள் பக்கம் நிற்காமல் பாண்டவர்கள் பக்கம் பேசுகிறாய் என்று அவமானப்படுத்தி பேசுவார். ஒருவரின் நடத்தை குறித்து விமர்சிக்கும் போதெல்லாம் அவரின் பிறப்பு கேள்விக்குறியாகிறதே, அதுவும் நம் நண்பனே பிறப்பு குறித்து பேசுகிறானே என்று கர்ணன் மனம் வெதும்புவார். ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய புகழை தீர்மானிப்பது அவருடைய பிறப்பு மட்டுமே என்ற பொது புத்தி எல்லோரிடமும் விரைவி இருக்கிறது என்ற யதார்த்தத்தை இந்த காட்சி தெளிவாக உணர்த்தும். கர்ணன் தன் மகன் என்று தெரிந்தவுடன், நீ பாண்டவரோடு வந்து சேர்ந்து விடு, பாண்டவர்கள்தான் உன் ரத்தம், துரியோதனன் உன் ரத்தம் அல்ல என்று கர்ணனின் தாய் குந்தி தேவி அறிவுறுத்துவார். அப்போது இரத்த பாசத்தை விட நான் எந்த பிறப்பு என்று தெரியாமலேயே என் மீது நம்பிக்கை வைத்த நண்பன்தான் எனக்கு உயர்ந்தவன் என்று கர்ணன் பேசும் வசனம் நல்ல விழுமியங்களை போதிக்கக்கூடிய காட்சி. போர்க்களத்தில் கர்ணனுக்கு தேர் ஓட்டியாக சல்லிசனை நியமிப்பார் துரியோதனன். கர்ணனின் தேர் கர்ணனின் வஞ்சகத்தால் பள்ளத்தில் இறங்கிவிடும். அந்த நேரத்தில் இனிமேல் கர்ணனுக்கு உதவ முடியாது என்று சல்லிசன் கைவிரித்து விடுவார். ஏற்கனவே கர்ணன் என்ற தேரோட்டிக்கு நான் தேரோட்டியா என்ற ஆதங்கம் அவருக்குள் இருக்கும். இந்த நிலையில் கர்ணன் தேர் பள்ளத்தில் விழுந்த சமயம் அதற்கு மேல் இருக்க முடியாது என்று சென்று விடுவார். அப்போது கர்ணன் தானே இறங்கி பள்ளத்தில் இருந்து தேரை சரி செய்வார். அந்த நேரம் பார்த்து அம்பினை எய்து கர்ணனை கொன்று விடுவார் அர்ச்சுனன். கர்ணன் கவனிக்காத தருணம் பார்த்து அம்பு எய்து கொலை செய்ய ஆலோசனை கொடுப்பவர் கண்ணன். ஆம், கடவுள் கர்ணன். அர்ச்சுனன் வீசும் அம்புகள் எதிர்பாராத வண்ணம் மாலைகளாக மாறி கர்ணன் கழுத்தில் விழும். அர்ச்சுனன் அதிசயித்து போய் கண்ணனிடம் காரணம் கேட்பார். அப்போது கண்ணன், தர்மம் தலை காக்கிறது, இதுவரை கர்ணன் செய்த கொடைதான் கர்ணனை பாதுகாக்கிறது என்று விளக்கம் கொடுக்கும் போது பார்வையாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொள்வார்கள். ஆம், கெட்டவன் துரியோதனன், அவனுக்கு துணை புரியும் கர்ணனுக்கு மாலை விழுவதையும் தர்மமே வடிவான கண்ணன் தோற்று போவதையும் பார்த்து கிருஷ்ண பக்தர்களே மகிழ்ச்சி அடைவார்கள். அதுதான் கர்ணன் என்ற கதாபாத்திரத்தின் வெற்றி. தன்னிடம் இருக்கும் கொடை பண்பினால் அர்ச்சுனனின் கொடிய அம்பின் தாக்கத்தில் இருந்து கர்ணன் பாதுகாக்கப்படுவார். அந்த நேரத்தில் கண்ணன் முதியவர் வேடம் அணிந்து அனைத்து தர்ம பலன்களையும் தானமாக தந்துவிடு என்று கேட்க, இந்த கொடைவள்ளல் கர்ணன் உயிர் போகும் நேரத்திலும் உயிரை காவு கேட்கும் அந்த தானத்தையும் தந்துவிட்டு கர்வத்துடன் சிரிப்பார். அப்புறம் என்ன, அர்ச்சுனனின் அம்புகளால் கர்ணனின் இதயம் துளைக்கப்படும். தனது அண்ணன்தான் கர்ணன் என்ற உண்மை தெரிந்த அர்ச்சுனன், என் அண்ணனையே கொல்ல வைத்து விட்டாயே என்று கண்ணனிடம் கோபித்துக் கொள்வார். அப்போது கண்ணன் பேசுவார் பாருங்கள் ஒரு வசனம். கர்ணன் கொல்லப்படுவதற்கு எத்தனை பேர் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் காரணமாக இருந்தார்கள் என்பதை விளக்கி சொல்வார். படத்தின் ஹைலைட் வசனம் அதுதான். குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தாலும் தன் சிந்தையாலும் செயலாலும் தர்ம தேவதையின் மகனாக வாழ்ந்தவர் என்பதே கர்ணன் திரைப்படம் உணர்த்தும் செய்தி.
பிறப்பால் ஒருவனின் வீரம், கொடைத்தன்மை உள்ளிட்ட நல்ல குணநலன்களை தீர்மானிக்க முடியாது என்ற நல்ல செய்தியை கர்ணன் திரைக்காவியம் எடுத்து இயம்புகிறது. மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தின் தன்மையை கர்ணன் என்ற ஒரே கதாபாத்திரத்தை கொண்டு நாம் அளவிட முடியாது. கர்ணன் என்ற இந்த ஒற்றை கதாபாத்திரம் சமூக நீதி கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாகவே பதிவு செய்கிறது. படம் வெளிவந்த 60களில் கர்ணனை கதாநாயகனாக கொண்டாட வைத்து கிருஷ்ணன் வரும் காட்சிகளில் ஐயகோ தந்திரக்காரன் வந்துவிட்டானே என்று பார்வையாளர்களை பதட்டப்பட வைத்த படம்தான் கர்ணன். கர்ணன் கதாபாத்திரம் படைக்கப்பட்ட காலத்திலும் அது படமாக வந்த காலகட்டத்திலும் மக்கள் மத்தியில் சமத்துவ சிந்தனையை பரப்புவதில் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதையே இந்த திறனாய்வு தொகுப்பு உணர்த்துகிறது.